வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம வந்து அல்பாபெட் இன்கார்ப்பரேஷன் கூகுளோடது பார்க்கிறோம். இப்ப இவனோட இதுல டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது டெப்ட் டு ஈக்விட்டி 8.65% போட்டிருக்காங்க. அப்ப 0.08 0.08ன்னு வருது. ஸோ இப்போ அது ரொம்ப லோவா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்துல இவங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மற்றபடி பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 21.38 இருக்கு. பிபி 6.51 இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இவங்களுடைய குமுலேட்டிவ் இபிஎஸ் 6.22, அதோட ஆவரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.07. இபிஎஸோட டிடிஎம் 8.13, அதோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 2.03 தான் வருது. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 1.91. ஸோ இப்போ அதை காட்டிலும் இது ஒரு 10 பைசா கூட தான் இருக்கு. அதனால இது வந்து ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். 10 பைசாங்கும் போது அதே ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு சப்போஸ் மேலே ஏற்றணும்னு நினைச்சாங்கன்னா இது ஒரு காரணமா இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியது Q3 காட்டிலும் Q3 ரிசல்ட்டை காட்டிலும் இந்த எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கீழே இறக்கிட்டு மேலே ஏற்றுறாங்களான்னு பார்க்கணும். பட் எனிவே இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய டிடிஎம் வந்து 8.13 இருந்து சப்சிக்வெண்டா பார்த்தோம்னா 8.41ங்கிற அளவுக்கு இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு 4 குவார்டருக்கு குரோத் இருக்கு. இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தான். ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இது சப்சிக்வெண்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப இதோட இதுல வந்து நார்மல் ஒரு மார்க்கெட் பிஹேவியர்ல ட்ரேட் ஆகணும்னாக்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் 99லேருந்து 139. ஆனா இதெல்லாம் தாண்டி தான் போயிட்டா. அப்ப அவ எக்ஸ்போனன்ஷியலுக்குள்ளதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்படி வரும்போது நம்ம கவனமா இருக்க வேண்டியது 150 கடந்துட்டான்னா 256ல ஒரு பிரைஸ்ல கவனமா இருக்கணும். தென் சப்சிக்வெண்டா என்னென்ன பிரைஸ் எல்லாம் நமக்கு ஆர்கனைஸ் ஆயிருக்குங்கிறத சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நான் பிரைஸ் ரேஞ்ச் S1லேருந்து R2 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் ஓவர்வியூ பார்த்துருவோம். S1 64 to 65. இந்த பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட் லோ 91 to 92. பிரேக் பாயிண்டோட மிட் பாயிண்ட் 125லேருந்து 126. பிரேக் பாயிண்டோட ஹை பாயிண்ட் 166லேருந்து 168. R1 216லேருந்து 218. R2 343லேருந்து 346. R1க்கும் R2க்கும் நடுவில் மிட் பாயிண்ட் 274 274லேருந்து 277. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், பிரேக் பாயிண்ட் வந்து முதல்ல வந்து இங்கே சப்போர்ட்டை உடைக்கிறான். சப்போர்ட்டை உடைச்சிட்டு பிபியோட மிட் பாயிண்ட்டுக்கும் மேலே கொஞ்சமாக மேலே ஏறிட்டு மிட் பாயிண்ட் அதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் ஏறிட்டு திருப்பி பிபி லோ வரைக்கும் வந்துட்டு இப்போ பிபி ஹையை உடைச்சு R1க்கு வரைக்கும் மேலே போயிட்டு திருப்பி பிபியோட ஹை வரைக்கும் வந்திருக்கிறான். ஸோ இப்போ இதே பேட்டர்ன் இங்கே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சு இதுக்கு அடுத்த லெவல் வரைக்கும் போறான். அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல R2-வை ஒட்டி அவன் எவ்வளவு தூரம் இபிஎஸ் எடுக்கிறானோ அவ்வளவு தூரம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அப்ப இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க R1 216 to 218, அதோட மிட் பாயிண்ட் 274லேருந்து 277. இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. சப்போஸ் இவன் கீழே அடிச்சிட்டான்னாக்க பிபியோட மிட் பாயிண்ட்லயே சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பிபியோட லோ பாயிண்ட் வரைக்கும் வரணும். ஆனா இவனுக்கு வந்து பார்த்தோம்னாக்க பியும் பிபி ரெண்டுமே வந்து குரோத் ஆஸ்பெக்ட்ல இண்டிகேட் பண்றதுனால சப்சிக்வெண்டா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அது டெக்னிக்கலா. அதே சமயத்துல இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து கன்சிஸ்டன்ட் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்குறாங்க. எஸ்டிமேஷன்ஸை பீட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.